குட் மார்னிங் ஆல். மணி பிளான் நல்லா வந்துட்டு இருக்குதுங்க. பார்க்கும்போதே ஹாப்பியாக இருக்குது. எவ்வளோ பேருக்கு மணி பிளான் பிடிக்கும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் சேர்த்தியே நான் வந்து சமைச்சிட்டேன். ஏன்னா பாப்பாங்க ஸ்கூலில் வந்துட்டு ஒன் பாட் ரைஸ் எல்லாம் கொண்டு வரக்கூடாது, சாதாரணமாக சாம்பார், ரசம், பொரியல் அந்த மாதிரி தான் கொண்டு வரணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தனியாக நமக்கு தனியாக வச்சுட்டுருக்கிறக்கு பதிலாக எல்லாருக்கும் ஒட்டுக்காவே வச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே காளான் கிரேவியும் பொரியல் ஒரு பக்கம் சாப்பாடு வடிச்சிட்டேன். இது மீஷோலேருந்து வாங்கினேங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு வடிக்கவே தெரியாது. இது ரொம்ப ஈஸியாக எனக்கு இருக்குது சாப்பாடு வடிக்கிறதுக்கு. சீக்கிரமாக பாப்பாங்களுக்கு எல்லாமே லஞ்ச் பேக் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பக்கம் அவங்களையும் எழுப்பி விட்டுட்டேன், ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸ்கூல் போகிறதுக்கு. காளான் கிரேவி மேக்ஸிமம் இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுவே இன்றைக்கி வச்சுட்டேன். ஸ்கூலில் இந்த மாதிரி சொன்னதும் ஒரு வகையில் நல்லது தாங்க. இந்த பொரியலெல்லாம் நம்ம வீட்டில் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதே ஸ்கூலில் வந்து மேம் முன்னாடி உட்காந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இப்போல்லாம் அவங்கவுங்க கிளாஸ்லேயே மேம் உட்காந்து அந்த கிளாஸை மெயின் பண்ணிகிட்டே சாப்பிட்றாங்களாமா. பரவாயில்ல தான், எல்லா குழந்தைகளும் வந்து டிஃபன் பாக்ஸை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மூடி வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வகையில் பரவாயில்லையாக தான் இருக்குது. ஸ்நாக்ஸுக்கும் அதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அதனால் நமக்கு ஃப்ரூட்ஸும் கடலைப்பருப்பு மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சொல்லிக் கொடுக்கறத விட ஸ்கூலில் வந்து அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் அந்த குழந்தைங்க மைண்டில் நல்லாவே ரெஜிஸ்டர் ஆகுது. இது பண்ணணும், இதுதான் குட்டு, அதுதான் பேடு. நம்ம என்ன தான் விடிய உட்காந்து பேசினாலும் காதில் விழுகாது. அதே ஸ்கூலில் அவங்க மேம் ஒரு வாட்டி சொன்னாங்க, அழுத்தி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக கேட்டுக்கிறாங்க.